தேவகிக்கும் வசுதேவருக்கும் ரொம்ப சிறப்பாக கல்யாணம் நடக்கிறதுன்னு. இந்த கல்யாணம் நடந்த உடனே அந்த கால வழக்கப்படி பெண் வீட்டார் தான் வந்து இந்த பொண்ணை மாப்பிள்ளையோட பெரிய ஊர்வலமாக அழைச்சின்னு போய் மாப்பிள்ளை வீட்டில் விடுறதுன்னு. அதுவும் இவங்க ராஜ பரம்பரையை சேர்ந்தவர்கள். தேவகியோட அப்பா வந்து நிறைய சொல்லணுமானா கணக்கில் 500 யானைகள், ஒவ்வொரு யானைக்கும் தங்க நகை பூட்டியிருப்பாங்களாம். 500 யானை, 200 பணிப்பெண்கள், இத்தனை மாளிகைகள், இவ்வளவு நகைன்னுட்டு இப்படி எல்லாம் போட்டு வசுதேவரோடு அனுப்புகிறாங்க. இவ்வளவு ஆடம்பரமாக இந்த கல்யாணம் நடந்து இந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் போகிறப்போ கம்சன் வந்து தேவகிக்கு சித்தப்பா மகன் சகோதரன். அவன் வந்து கேட்குறான், என் தங்கைக்கு இவ்வளோ அழகாக திருமணம் நடக்கிறப்போ என்னுடைய பங்களிப்பு பெருசாக இருக்கணும்ன்ட்டு தேர்தட்டிலிருந்து தேர் பாகனை இறக்கி விட்டுட்டு தானே தேரை ஓட்டின்னு போகிறான். தேரை அவன் ஓட்ட ஆரம்பித்ததுமே அசரீரி கேட்குறது. அந்த அசரீரி இந்த தேவகிக்கு பிறக்க போகிற 8வது குழந்தை உனக்கு யமனாவான்னு. இதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ நேராக நம்ம சிறைச்சாலைக்கு வந்துடுவோம். கம்சன் தேவகியும் வசுதேவரையும் சிறைப்படுத்தி விடுறான். அவர்களை மட்டும் இல்லை, நிறைய நல்லவர்களெல்லாம் சிறைச்சாலையில் வச்சுருக்கான். அவனுடைய தந்தை முதற்கொண்டு அவன் வந்து சிறைப்படுத்தி வச்சுருக்கான்னா அவனுடைய கொடுங்கோன்மையை நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கொடூரன் இந்த கம்சனுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. இதெல்லாம் யாருன்னு பார்த்தா அரக்கர்கள். இந்த அரக்கர்கள் தான் வந்து அவனுடைய உற்ற நண்பர்கள். இதையே இந்த இடத்துல குறிப்பிடுறேன் அப்படின்னா, வசுதேவர் வந்து இந்த அசரீரி கேட்ட உடனே ரொம்ப அழகாக பேசுவார். வசுதேவர் வந்து ஒரு நீதிமான், நேர்மை தவறாதவர், வாக்கு தவறாதவர். அவர் ரொம்ப அழகாக பல கருத்துக்களை சொல்லி நீதியை நிலைநாட்டுறதுக்காக சகோதரியை கொன்ற பாவம் வரும், திருமணத்தன்னைக்கே சகோதரியை கொன்ற பாவம் வரும், 8வது குழந்தை தானே உனக்கு யமனா வரும், இன்னும் குழந்தையே பிறக்கலையே, இன்றைக்கி தானே கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை பிறக்குன்னு என்ன நிச்சயம், இப்படியெல்லாம் பல வாதங்களை வச்சு தான் அவர் வந்து உயிரையே மன்றாடி காப்பாற்றி கொள்வார். அவர் சொல்கிறப்போ எல்லாம் அவனுக்கு சரியாக தோணும். ஓஹோ 8வது குழந்தை தானே அப்படின்ட்டு அரண்மனையில் தங்க விடுவான். ஆனால் இங்கே வந்தவுடனே முஷ்டிகன், சாணூரன் இவங்கெல்லாம் வந்து ஆலோசனை சொல்லி இப்படிலாம் நீ விட்டால் சரியாக வராது, சிறைப்படுத்தணும்னு சொன்னதுனால இவர்களை சிறைப்படுத்திட்டான். சிறைப்படுத்தினது மட்டும் இல்லாமல் முதல் குழந்தையை பார்த்துட்டு விட்டுடுறான், இது நம்மளை கொல்ல போகிற குழந்தை இல்லைன்னு. ஆனால் திருப்பி வந்ததும் இந்த அரக்க ஆலோசனை, திருப்பி போய் குழந்தையை அவன் கொன்று விடுகிறான்.